மிஸ் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. சமீபத்தில நெறைய பேர் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோட வராங்க. கால், பாதம் வந்து ரொம்ப வறட்சி ஆகுது டாக்டர். ஸோ அதுக்கு மாய்ஸ்சரைசர் டெய்லி யூஸ் பண்றேன். மாசத்துல 2 வாட்டி பெடிக்யூர் கூட நான் வந்து பண்ணிடுறேன். ஆனாலும் இந்த கால்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ் வந்து குறைய மாட்டேங்குது. பித்த வெடிப்பு வந்துருது. ஈவன் சொல்லப்போனா நான் வந்து நல்ல செப்பல்ஸ் தான் வந்து யூஸ் பண்றேன். தரையில காலே வைக்கிறதில்ல. ஆனாலும் திடீர்னு இப்ப லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸா என் பாதம் மட்டும் ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் எடுக்கும் பொழுது அதில் சின்ன சேஞ்சஸ்லாம் வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம உடம்பு ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கு. கல்லீரல் மாதிரியான பிரச்சனை இருக்கு. நம்ம உடம்புல மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா சொல்லப்போனா பித்தம் அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் உங்க பாதங்கள்ல இருக்கக்கூடிய வறட்சி தன்மை, பித்த வெடிப்பு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான பாத வறட்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் சில சிம்டம்ஸ்லாம் நம்ம வச்சு சொல்லலாம். அவங்களுக்கு உடம்பு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது. முடி வந்து நெறைய கொட்ட ஆரம்பிக்குது. அதேபோல அ நல்ல கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுப் பொருட்களே நெறைய சாப்பிடணும். அதாவது எனக்கு சாதம் சாப்பிட்டா தான் வந்து கம்ஃபர்டபுளா வந்து இருக்கு. தோசை மாதிரியான பொருட்கள்லாம் நான் அடிக்கடி வந்து சாப்பிடுறேன். இது கூட கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கு. இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய தைராய்ட செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ ஏன்னா, பாத வறட்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அறிகுறி. தைராய்டு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் பொழுதே, உங்க கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய வியர்வை சுரப்பிகளையும், அதே மாரி வந்து எண்ணெய் சுரக்கக்கூடிய அந்த செபேசியஸ் கிளாண்ட்ஸையுமே வந்து அது முழுமையா வந்து நீத்திரும். ஸோ, அதனால தான் வந்து நெறைய பேருக்கு கால் பாதங்கள்ல வந்து வறட்சி தன்மை வந்து உண்டாகுது. அது மட்டும் இல்லாம, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு புரோட்டீனையும் ப்ராப்பரா அப்சர்வ் பண்ண முடியாது. அப்போ கால்ல வந்து கொலாஜன் சத்தும் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் பாதங்கள்ல வறட்சி தன்மை உண்டாகுது. தைராய்டுலாம் எனக்கு நார்மலா இருக்கு டாக்டர். இந்த சிம்ப்டம்ஸ்லாம் எனக்கு எதுவுமே இல்ல. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகுறது, பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுறது, இல்ல மலச்சிக்கல் மாதிரி இது எல்லாமே தைராய்டுக்கான அந்த சிம்ப்டம்ஸ்லாம் எனக்கு இல்ல அப்டின்னா, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இப்போ ரீசென்ட் டேஸ்ல நெறைய வெளிநாடுகள்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய பிளட் சுகர செக் பண்றத விட ஃபுட் மேப்பிங் அப்படிங்கிறத தான் வந்து பண்றாங்க. கால்களுக்கு ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு? இதுதான் மெட்டபாலிக் சிண்ட்ரோமோட ஃபர்ஸ்ட் சிம்ப்டமா வந்து இருக்கு. ஸோ முக்கியமா கிளைகேஷன்ங்கிற ஒரு ப்ராசஸ். எப்படி நம்ம வந்து கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரில் சிக்கன் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த சிக்கன வந்து ஒரு குறைஞ்ச ஹீட்ல வந்து சுத்திட்டே இருக்கும் பொழுது, அது ஒரு மாதிரி ஒரு கிளைகேஷன் ப்ராசஸ் வந்து அதில நடந்து தான் அது ப்ரௌனிஷா வந்து மாறும். அதே மாரி தான் நம்ம பாடிலயும் வந்து அதிகமான அளவுக்கு சர்க்கரை வந்து இருக்கு. ஆனா பிளட் சுகர் லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காமனா தான் இருக்கும். ஃபாஸ்டிங்ல இன்சுலின் லெவல் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். உடல் எடையும் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு பாதம் வறட்சி வருது அப்படின்னா, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். சர்க்கரை வியாதியோ, இல்ல ரத்த அழுத்தமோ, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு உடல் எடை அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோமோட ஒரு அறிகுறியா தான் அது இருக்கும். ஸோ கால் பாத வறட்சி அப்படிங்கிறது மெட்டபாலிக் சிண்ட்ரோமோட மிக முக்கியமான அறிகுறி. இன்னொன்னு, உங்களுடைய கல்லீரல்ல வந்து பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய ஆண்கள இந்த மாரியான ஒரு பிரச்சனையோட பார்க்குறோம். ஸோ வயிறு மட்டும் பெருசா இருக்கு. கால், பாதம் வந்து வறட்சி தன்மையோட இருக்கு. நைட்ல சரியா தூக்கம் இல்ல. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து லிக்கர் எடுத்துக்கிறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு தான் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வரும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில அ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கஹாலே எடுத்துக்காம, ஆனால் அதிகமான அளவுக்கு கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கும்போது, கல்லீரல சுத்தி கொழுப்பு படிய வந்து ஆரம்பிக்குது. ஸோ, அப்போ கொழுப்பு செல்கள் வந்து அதனுடைய செயல்பாடுகள வந்து குறைக்க ஆரம்பிக்கும் பொழுது தான், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ன்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் வருது. இதனுடைய ஒரு அறிகுறியும் பாதம் வந்து வறட்சியாகக்கூடிய ஒரு நிலை தான். ஸோ, அதனால பாதம் வறட்சி ஆகுதுன்னா, வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் வந்து போடுறதோ, இல்ல வந்து பெடிக்யூர் பண்ணிக்கிறதோ, இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு தீர்வாகாது. என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் மிக முக்கியமான விஷயம், இந்த கல்லீரல் பாதிக்கப்படுறது, இல்ல உங்க பாடியில வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதாவது சுகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதேபோல தைராய்டு இது எல்லாத்துலயுமே பித்த
பித்தம் அதிகரிக்கிறது மிக முக்கியமான காரணமா இருக்கும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அதற்கு பித்த வெடிப்புன்னே பெயர் வச்சாங்க. ஸோ பித்தம் அப்படிங்கிறதுனா ரொம்ப ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷன் இருக்கு. செல்கள்ல ஹீட் இன்கிரீஸ் ஆகி, அது செயல்பட முடியாத ஒரு வீக்கமான நிலைக்கு வந்து போயிடுது. இதுதான் வந்து பித்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. இது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளாலேயும் வந்து வரலாம். உங்களுடைய மன அழுத்தத்தினாலேயும் வந்து வரலாம். பரம்பரை காரணமாகவும் வந்து வரலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கக்கூடிய மாத்திரைகளோட பக்க விளைவாகவும் வந்து வரலாம். ஸோ இந்த காரணங்களால உங்களுக்கு பித்தம் வந்து அதிகரிக்குது அப்படின்னா, பித்தத்த குறைக்கக்கூடிய விஷயங்கள ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய பாத வறட்சி வந்து குறைஞ்சிரும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு, பாத வறட்சி வந்து இருக்கு, பாத வெடிப்பு வந்து இருக்கு அப்படின்னா, முதல்ல உங்களுடைய தைராய்ட செக் பண்ணி பாருங்க. அதேமாதிரி ஃபாஸ்டிங்கில உங்களுடைய இன்சுலின் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. உங்க கல்லீரலோட லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட்டும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இல்ல இது 3மே வந்து பார்டர் லெவல்ல இருக்கு, கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனாலும் வந்து எனக்கு இந்த சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்க உடம்புல பித்தத்த குறைக்கக்கூடிய விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. காலையில வெறும் வயித்துல வெதுவெதுப்பான வெந்நீர்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்து வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நெய் வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய செரிமான சக்திய வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இது தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஸோ நம்ம பாடியில தொடர்ந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நடந்துட்டு இருக்குனா தான் அடிக்கடி பசி உண்டாகும். நெறைய நம்ம ஃபுட் எடுத்துப்போம். ஸோ நீங்க காலையிலேயே நீங்க நெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து ஃபேட் மெட்டபாலிசமா மாற ஆரம்பிக்கும். உங்க கால்களுக்கும், உங்க தோலுக்கும் தேவையான அந்த நீர்த்துவம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ காலையில வெறும் வயித்துல வெதுவெதுப்பான வெந்நீர்ல நெய் கலந்து வந்து எடுத்துக்கோங்க. அதே போல உடல் எடையை குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெய் மருந்து சிகிச்சை 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. ஸோ இந்த நெய் மருந்து சிகிச்சையில உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய தைராய்டு பிரச்சனை ஆரம்ப கட்டத்தில இருக்கு. இல்ல வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் உடல் எடை அதிகமா இருக்கு. இப்போ உங்க சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா, இது 3க்குமே ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. இத ஃபாலோ பண்றதன் மூலமாகவே உங்களுடைய பாத வெடிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பெட்டர் ஆயிடும். இது கூட நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கிறது. உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன குறைக்கிறது. அதாவது பித்தத்த குறைக்கக்கூடிய உணவு முறைகள். காலையில இஞ்சி எடுத்துக்கிறது, மத்தியானம் சுக்கு எடுத்துக்கிறது, அடிக்கடி உங்களோட உணவுல வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறது, வெந்தயம் சேர்த்துக்கிறது, ஜீரகம் சேர்த்துக்கிறது. இந்த மாதிரியான உணவுப் பொருட்களெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே, பாதத்தில உண்டாகக்கூடிய வறட்சி தன்மைய வந்து குறைச்சுக்கலாம். எக்ஸ்டர்னலா நம்ம யூஸ் பண்றதுக்கு மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கிளிஞ்சல் மெழுகு அப்படிங்கிறது சித்த மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும். அதையும் நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தலாம். அதேபோல அமிர்த வெண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்தலாம். குங்கிலிய வெண்ணெய் வந்து பயன்படுத்தலாம். இது எல்லாமே பாத வறட்சிய வந்து குறைக்கும். ஆனால் காலையில வெறும் வயித்துல நீங்க நெய் எடுத்துக்கிறதும் 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெய் மருந்து சிகிச்சை தான் இத நிரந்தரமா வந்து சரி செய்யும். ஸோ பாத வறட்சி அப்படிங்கிறது வெறும் ஒரு பித்த வெடிப்பு அப்படிங்கிற மாரியான ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களோட உடம்புல தைராய்டோ, இல்ல வந்து உங்களுக்கு இன்சுலினோட பற்றாக்குறை உண்டாகிறதோ, இல்ல கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான மிக முக்கியமான ஒரு அறிகுறியா இருக்கும். ஸோ அத நம்ம அலட்சியப்படுத்தாம, உடனடியாக அதற்கான டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தட்ஸ ஃபாலோ பண்றது, உடல் எடைய வந்து குறைக்கிறது. நான் சொன்ன இந்த நெய் வந்து காலையில வெறும் வயித்துல வந்து எடுத்துக்கிறது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்க பாத வறட்சி அருமையா வந்து வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு பாத வறட்சிக்கும், உங்க உடம்புல இருக்கக்கூடிய தைராய்டுக்கும், அதே மாரி இன்சுலினுக்கும் என்னெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இத சொல்லுங்க. எத்தன பேர் பாத வறட்சிக்காக மாய்ஸ்சரைசர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இல்ல எனக்கு இந்த சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கு டாக்டர். இவ்ளோ நாள் வரைக்கும் இதில இவ்ளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாரி இருந்தது அப்படின்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்மள வந்து பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரச்சனைகள நம்ம வந்து வராமலே வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஏன்னா நெறைய பேருக்கு சர்க்கரை வியாதி வந்த பிறகு தான் அதுக்கான மாத்திரையே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த அறிகுறிகள வச்சு நம்ம உணவு முறை மாற்றங்களையும், வாழ்வியல் முறை மாற்றங்களையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய வாழலாம். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.